இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சீதா பயணம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலேயே தாயை பறிகொடுத்து நிற்கும் ஐஸ்வர்யா தந்தை சத்யராஜ் அரவணைப்பிலும் அன்பிலும் வளர்றாங்க. சமையல் கலை நிபுணராக ஆசைப்படும் ஐஸ்வர்யா வெளியில் நடக்கும் சமையல் கலை தொடர்பான ஒரு கருத்தரங்குக்கு போகிறாங்க. கருத்தரங்குக்கு செல்லும் வழியில் நிரஞ்சனை சந்திக்கிறாங்க. அவருக்கு லிஃப்டும் கொடுக்குறாங்க. அப்படி போகும் வழியில் டீ கடைக்காரர், பள்ளி குழந்தைகள், ரோட்டில் பழம் விற்பவர் என அனைவரையும் சந்திக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒரு வழியாக நிரஞ்சனையும் அவர் ஊரில் இறக்கிவிட்டு கருத்தரங்கூடத்துக்கு போகிறாங்க ஐஸ்வர்யா. கருத்தரங்கு நடத்தும் இடத்துக்கு அருகே வரும்போது அந்த கட்டிடம் வெடித்து சிதறுது. மயிர்களில் உயிர் தப்புறாங்க. தான் தாமதமாக வந்ததால் தான் உயிர் தப்பிக்க முடிந்தது என்று எண்ணும் ஐஸ்வர்யா தன்னை தாமதப்படுத்த உதவிய தான் வழியில் சந்தித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல நினைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆனது, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஐஸ்வர்யா முடிந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நடிப்பு தாண்டி நடனத்தையும் கலக்குறாங்க. பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், கோவை சரளா ஆகியோரின் அனுபவ நடிப்பு கை கொடுத்திருக்கு. நினைவில் நிற்கும்படியாக இருக்குன்னு சொல்லலாம். நாயகனாக வரும் நிரஞ்சன் ஓவர் ஆக்டிங் சொல்லலாம். அவரது கதாபாத்திரம் மனதில் நிற்க மறுக்குது. இதர நடிகர்களின் நடிப்பு ஓகே ரகம்னு சொல்லலாம். அர்ஜுன் மற்றும் துருவ் சார்ஜா ஆகியோர் கொஞ்ச நேரம் வந்தாலும் தங்கள் இருப்பை அழுத்தமாக பதிவு செய்திருக்காங்க. ஜி பாலமுருகன் ஒளிப்பதிவும் அனுரூபன் இசையும் படத்துடன் ஒன்ற வைக்குது. யதார்த்தமான காட்சிகள் பலம் சொல்லலாம். காட்சிகள் நீளத்தை குறைத்திருக்கலாம் தோணுது. அன்பு, பாசம், காதல் ஆகியவற்றை ஒரு சேர பயணிக்க விட்டு அதில் நம்மையும் அழைத்து செல்ல முயன்றிருக்கிறாரு இயக்குனர். ஓரளவும் வெற்றியும் கண்டிருக்கிறாரு. அவரது ஆக்ஷன் காட்சிகளுக்கு சல்யூட் சொல்லலாம்.